எல்லாருக்கும் வணக்கம். மேலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். சிங்கம் 1, சிங்கம் 2 இந்த படம் 2 படம் பார்த்துட்டு சும்மா படன்னு பட்டை கிளப்பியிருந்தாங்க. சூர்யா ஆக்டிங்கை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். இப்படி பண்ணியிருக்காங்களே என்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. படம் ஆடியன்ஸை வந்து ஒரு செகண்ட் அவங்க சொன்ன மாதிரி திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு. இப்போ அதே சிங்கம் 3வது படத்தில் அந்த சிங்கம் கூட நானும் உட்காந்து நானும் கூட நடிச்சிருக்கேன். உண்மைக்கு இதை நினச்சி பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு நடிகனுக்கு கிடைச்ச வாய்ப்பு இல்லை, ஒரு ரசிகனுக்கு கிடைச்ச வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன். அதே உண்மை. சூர்யானை வந்து பரீட்சை எழுதி ஃபஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் மார்க் வாங்கி நான் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி. எப்படின்னா தான் நடிக்கிற படம் நல்லா வரணுன்றதுக்காக ஒரு டைரக்டருக்கு எது சொன்னாலும் அதுக்கெதிராக உடம்பை தன்னை வருத்திக்கிட்டு உடம்பை எப்படி வேணாலும் அதுக்கு மாற்றிக்கிட்டு படத்துக்கு கஷ்டப்படுற ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல உழைப்பாளி. டைரக்டர் ஹரிசார் வந்து ஓடிக்கிட்டே இருக்காருன்னா சூர்யானை பறந்துக்கிட்டே இருப்பார். இந்த கூட்டணியில் நானும் ஒரு ஆள் அதுக்கு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் காப்பியை குடித்தா கூட கடன்னு குடிக்கணும், படக்குன்னு குடிக்கணும். அதுதான் ஒன்று. அப்போ டைரக்டர் ஹரிசார் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபாஸ்ட்டு. அதெல்லாம் விட உண்மைக்கு நம்ம எந்த அளவுக்கு உழைக்கணும், நம்ம கிடைக்க 1 மணி நேரம், இன்னைக்கு கிடைக்க 1 மணி நேரம் எனக்கு அந்த பெரிய பொக்கிஸ். அந்த 1 ஹவர் இன்னைக்கு கிடைக்க இந்த நாள் அது என்னோட நாள் யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த நாளை நான் முழுமையாக நான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டைம் சொல்லுவார். அவருடைய உழைப்பு தான் இந்த அளவுக்கு. ஒரு 300 பேராக இருந்தாலும் சுண்டு வரலை வச்சுருப்பார், ஓடிக்கிட்டே இருப்பார். அந்த 300 பேரையும் கூட்டிகிட்டு ஓடிக்கிட்டே இருப்பார். காலையில் வந்தாருன்னா ஈவினிங் வரைக்கும் பேக்கப் சொல்கிற வரைக்கும் கண்டினியூ ஒரு எனர்ஜியை பார்க்கவே முடியாது. அப்படி ஓடிக்கிட்டே இருப்பார். எல்லாத்தையுமே அப்படி கையில் வச்சிருப்பாரு. அப்படி திரும்பினா எல்லா சார் சொல்லுங்க சார் அப்படின்வாங்க. அப்படி ஒரு பரபரப்பான ஒரு திறமையான ஒரு உழைப்பாளி ஹரிசார். என்னன்னா பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லலாம். உண்மைக்கே சார் வந்து ஒரு சீன் பண்ணார் அப்படின்னா ஏதோ வந்து டைலாக் பேசணும், ஓகே ரைட், எக்ஸ்ட்ரா ஒன்று பேசிட்டாங்க, எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி விட்டுட்டோம் எல்லாம் அப்படின்லாம் இல்லை. பண்ண சொல்லிட்டு ஒரு ரிவர்சல் பார்ப்பாரு. ஃபுல்லாக பண்ணிட்டு அப்படியே மானிட்டர் போடுவார். டேரக்டர் பார்ப்பார், தப்பாக வச்சுக்காங்க சார். டேரக்டர் பாப்பா ரெடி இருந்தார். ரோபோ செகண்ட் ஒரு டைலாக் பேசியிருப்பாப்புல, சாம்சங் ஒரு டைலாக் பேசியிருப்பார், இன்னொரு ஆட்டோக்காரர் வந்து பேசியிருப்பேன், அப்போ நான் வந்து பேசியிருப்பேன். ரெடி எவ்வளோ வருது? 1:10 செகண்ட். ஐயோ அப்பா தாங்காது, ஆத்தம் அப்பா முடியாது. ரோபோ நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? இங்கேருந்து குதிச்சு ஓடியாந்தீங்க சார். இப்போ குதிக்கல வேண்டாம், இங்கேருந்தே வாங்க. ஆட்டோ எங்கேருந்து வந்துச்சு? ஷார்ட் இந்த லெஃப்ட் கட் பண்ணி உள்ள ஒன்று வேண்டாம். வேறமனே ஆட்டோ இங்கேருந்து வரா ரைட்டு. நீ சூரிய என்ன பேசுனீங்க? அதுதான் சார். ரெடி, ஓகே, ரெடி, ஆக்ஷன். ஆடிட்டு போடா. 1:05 இந்த 5 செகண்ட் தூக்குடா. 5 செகண்ட். ரொம்ப இப்போ என்ன பண்ணி எங்கே சார்? இங்கேருந்து வந்தீங்க சார். நீங்கள் ஆட்டோ இங்கே நிற்கிறீங்க, ஆக்ஷன்ல பேசுகிறீங்க. சூரிய சார் சூரிய ஓகே சூரியங்க ஆட்டோ சார். ஆட்டோ இங்கே இருக்கு. ஆட்டோ அங்கே நிற்கு, வேண்டாம். ஓ ரெடி, ஓகே, ஆக்ஷன். கடிட்டு போறா. 1 ஹவர் வந்துச்சா? எப்படி இருந்துச்சு இப்போ? சாரி 1 செகண்ட், 1 நிமிஷம் போதும். அது இவ்வளவுதான் இருக்குன்னு சும்மா எக்ஸ்ட்ரா அதுக்கு பார்க்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. இதுக்குதான் இருக்குன்னு. ஓகேவா? என்ன சொல்லி ஓகே. இப்படி கரெக்டாக வச்சு சீன் பண்ணக்கூடிய இயக்குனர். நம்மளால் அண்ணன் இடையில ஒருத்தர் வந்தார். நம்ம அண்ணன் மண்ட மனவரானே, அவர் டொல்லு சோவ மனவரானே. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குங்க. அந்த சீன் அவர் இறங்கி ஒரு கம்மி மனவரங்க. என்னண்டா சார் ஐயா போலீஸ் ஸ்டேஷன் ஆட்டோ வந்து ஓடியாடுவார். ஐயான்னு வருவார். வந்து என்னன்னு கேட்டால் ஒரு இடத்துல ஒரு இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து என்ன பெண்ணையா பிரச்சனை இல்லையா, என் பொண்ணு கருப்பகத்தை எழுத்து விட்டு ஏகாம்பரம் கூட்டிகிட்டு ஓடிட்டான். இதான் சார் இந்த விஷயத்த சொல்லணும். அவர்
ஆட்டோவில் இறங்கி ஓடி வந்து ஒரு கான்செப்டை சொல்லுவார். அவருக்கு அப்போ கான்செப்ட் உள்ளே சார் உள்ளே இருக்காருன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து நான் ஆப்போசிட் நான் வந்துடுவேன். நான் வந்து என்னன்னு கேட்கணும், இந்த மாதிரி விஷயத்தை சொல்லு. எப்படி ஓகே பார்த்தா சார் அசிஸ்டன்ட் அப்போ எல்லாம் பார்த்தா ஓகே அண்ணே நம்ம பார்க்கலாமாண்ணே? சார் பார்க்கலாம் சார். ரெடி ஓகே பார்த்தா ரெடி அங்கே பண்ணுங்க ஆக்ஷன். ஆட்டோ ஆட்டோ அங்கே வா 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 ரெடி வா. ஐயா 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 அரை மணி நேரம் போயிடும். ஐயா அரை மணி நேரம் போயிடும். ஐயா 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 அங்க ஐயா போடுற கையை சுத்த விடாத. ரெடி ஓகே ரெடி ஆக்ஷன். ஐயா சார் சடன வா டக்குன்னு வா உள்ள வா. சரி சார். ஐயா இந்த மாதிரியா? ஏய் அவர் வரை அவர் சார் வரையில மனோர் சார் வரையில ரெண்டு ஓடுங்க. என்ன பிரச்சனை டக்குன்னு கையை சுத்த விடாத. இறங்கி ஆட்டோ. ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஐயா நான் சொல்லிடுறேன். அண்ணே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சீனை டேட்டை தூக்கிடுவார். ஆமா நாம தான் 2 தடவை பாப்பா டேட்டை சொல்லி நம்மளா கொஞ்சம் உள்ள வந்துக்கிறோம். நம்மளா இல்லட்டாம அப்புறம் கொஞ்சம் யோசி எல்லாம் மெனக்கிட்டு இருக்கோம்னே டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் சார். பார்த்துங்கன்ட்டு ஓகே 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 தம்பி ஓகே தம்பின்னு அதே மாதிரி வந்தாரு. ஐயா அப்படின்னு 2 தடவை போச்சு. 3வது ஐயா அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னது உன் பொண்ணு கருப்பு வச்சு ஏற்று ஏகாம தூக்கிட்டு போயிட்டு அதானே தலைவாதி ஏன் டீலா இருக்கு? பரவாயில்ல யாரும் சொல்லுவோம் புட்டேஜ் இது இந்த புட்டேஜ் யாராவது சொல்லி முடிச்சிருமா சீன் போயிடும். இல்லை இப்போ நான் கரெக்டாக சொல்லிடு இப்படி வந்து அந்த சீன் எடுப்பா. என்னால எது ஒரு அதுக்குள்ள யாராவது என்ன ரியாக்ஷன் அவ்வளவுதான் இருக்கணும். அதே மாதிரி காலைல வந்த உடனே அந்த என்னன்னா அந்த கோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்துருப்பீங்க அங்கங்கே ஒரு லாயரு ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க பிரச்சனை சொல்லிட்டே இருப்பாங்க. அட்மாஸ்ட் ஒரு 2 பேராக நிற்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் ஜோடியாக நிற்பாங்க ஏதாவது. அதே மாதிரி தான் காலைல உள்ள நுழைய வரையிலேயே உள்ளே வந்து பார்த்தோம்னா அப்படியே அங்கங்கே 2 பேர் வீரமணி ஒருத்தர் கஷ்டம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ணன் அவர் ஒரு டைலாக் சொல்லி கொடுத்துருப்பாரு. அண்ணன் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க என்னன்னு தெரியும் இந்த சீன் 5 பேருக்கு 5 பேருக்கு கரெக்டாக டைலாக் சொல்லணும். ரொம்ப போட்டுக்கிட்டே கூடாது அப்படின்னு டேரக்டர் வரக்கு முன்னாடி அவங்க செக் பண்ணுவாங்க. கரெக்டாக அண்ணன் சொல்லியிருப்பாங்க டேரக்டர்னே டே பக்காவை பார்த்துக்கணும் பசங்க கரெக்டாக சொல்கிறாங்கன்னு. அதனால எல்லாரும் அப்படியே ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அதே சீனை செலுத்த நாய் இருக்கும். நாய் போலீஸ் தேவைப்பட்டு நாய் இருக்கும், பக்கத்தில் குதிரை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு ஆள் ரிவர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு நான் ரெடி ஓகே ரெடி கரெக்டாக பண்ணுறாங்களா ஓகே அந்த டாக்குமெண்ட் எங்கே சார் அங்கே இருக்கா கூட்டி அவரை கிட்டலாம். நீங்கள் நாய் நல்லா கவுமாயா நல்லா கவும்பியா இந்த அப்போ சும்மா வண்டி எல்லாம் கிளம்பி சாப்பிட்டு விட்டப்போ நீ மட்டும் எங்களை பழகிட்டு இருக்கக்கூடாது. உனக்காக தனியாக எடுக்க முடியாது. நான் பக்காவை ட்ரெயின் வச்சிருக்கியா எங்கே பண்ணு ஏய் வாயா பண்ண சொல்லியா அப்படின்ட்டு ரைட்டு ஓகே. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பக்கமும் அப்படியே எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்து நாய் சவத்தை பார்க்க வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த நாய்க்கு ட்ரெயின் கொடுத்துட்டு இருப்பாங்க. உன்னே விடுவாரு சார் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க உதவி இருந்தார் சார் பார்த்துங்க அது சொல்லி கொடுத்துருப்பேன். 3ஆவது நாள் சார் இப்போ எல்லாரும் வரணும். இந்த 2 நாள் குதிரையை குட்டி வருவாங்க. நாய் வச்சுக்க நாயை குட்டி வருவாங்க. 3ஆவது நாள் இது எல்லாம் அவங்க கூட்டிகிட்டு வரும். நாய் அவனை குட்டி வச்சிக்கிற வாயா மணி 6 மணி ஆயிடுச்சு போகிறாங்க மனுஷன். குதிரை அப்படி கையை பிடிச்சி அவங்க விட்டு வரும். சீக்கிரம் 6 மணி ஆச்சு அஸ்தின்னு இப்படி ஒரு பரபரன்னு இருக்கும். அது கேமரா பண்ண பெரிய நன்னேன் காலையில் வரல என்ன ஷூட்டிங் எதுவும் பிரச்சனை என்ன கேமராத்துக்கிட்டு ஓடுறாங்க சாப்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்காருவாங்க. அப்படி பரபரன்னு இருக்கும். ஒரு ஷாட்லாம் வந்து கடல் பீச்சிலேருந்து அப்படியே தண்ணிக்குள்ளேருந்து அப்படி வந்து பீச்சிலேருந்து ஒரு கடல்லேருந்து வரும் கெலிகாம் தானே ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரியல ஒரு கேம் அது வந்துச்சு தண்ணிக்குள்ளேருந்து வரும் பீச்சை தாண்டி வரும் ரோட்டில் ஒரு 50 கார் போகும் ஜீப் போகும் போலீஸ் அதுக்கு பின்னாடி போவாங்க. அப்படியே அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி உள்ளே போனோம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வெளியில் ஒரு 100-200 பேர் போலீஸ்காரங்க எல்லாரும் கரெக்டாக ஸ்டெடியாக நிற்பாங்க. உள்ள ஒரு விஷயமா மீட்டிங் போயிட்டு இருக்கோம் எல்லாம் ஸ்டெடியாக இருப்பாங்க. அதுக்குள்ளே கேமரா உள்ளே போச்சுன்னா அங்கே அண்ணன் இருப்பார் ஹீரோ இருப்பார். இப்படி இந்த ஷாட்டு அப்படி பிளான் பண்ணாங்க பாருங்க. உண்மைக்கே அதில் நாங்கள் ஒரு காரில் போயிட்டு வந்தோம். அவ்வளோ ஒரு கஷ்டம் பல பக்கம் கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமான செட்டு. ஆனால் அவ்வளோ விஷயத்தையும் உண்மைக்கு டைரக்டர்னே நாங்கள் வண்டிக்குள்ளே உட்காந்துருப்போம். சூர்யா நாங்கள் கூட அண்ணன் கூட தான் அந்த வண்டியில் இருந்தேன்.
அப்படி ஆக்ஷன் சொல்லிட்டு அத்தனை பேர்த்துக்கு ஒரே வாக்கி டாக்கியில் சத்தியமாக தெரியும் 50 பேர் உதவி இயக்குனர் இருந்தால் சங்கத்தில் மிஸ் ஆயிரும். அவ்வளோ பேர் சாருக்கு எடுத்த உதவி இயக்குனர் உண்மைக்கு பெரிய விஷயம். அத்தனை பேர் அப்படி இருந்தாங்க. ஒரு வாக்கி டாக்கில் ரெடி ஆக்ஷன் அப்படின்னு அந்த கார் போகும், அந்த கேமராவுக்கு ஆக்ஷன் கரெக்டாக, அந்த கார் ஆக்ஷன் எல்லாம் கரெக்டாக ஒன்று மிஸ் ஆனால் இதாகிடும். திருப்பி பெரிய ஷாட் அது போயிட்டு கரெக்டாக சார் அதை சொல்வார், டேய் ஒயிட் கார் 57 32 சார் அப்படி ஒரு லைட்டாக ஸ்லோ போடி ஸ்லோப்பா அப்படியே 70 65 முன்னாடி போ சார் ஹீரோ வர காரை லைட் அப்படி ஃபாலோ பண்ணுங்க போயிட்டியா ஓகே போலீஸ் கார்டு ஸ்லோவா சும்மா கொஞ்சம் வேகமா போ. இப்படி இவ்வளோ விஷயம் வந்து இங்கே ஒருத்தர் மட்டும்தான் இவ்வளோ கரெக்டாக ஆப்ரேட் பண்ணி வாய்ப்பே இல்லைங்க. அதாவது அவ்வளோ பேருக்கு கரெக்டாக நம்ம ஏதோ ஒரு 20 கார் கிராஸ் பண்ணி போகணும்னு நினச்சிருப்போம். அந்த 20 காருக்குள்ள ஒரு காரை கரெக்டாக டேரக்டர் நம்பர் சொல்லுவாங்க. அவனை மெதுவாக போக சொல்லி ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன், அதுக்கு ஏற்ற கேமரா பிரியாணி. உங்கள் 2 பேர் உண்மையை சார், இன்னும் நீங்கள் நிறையா படம் சார் நீங்கள் 2 பேரே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார். அடுத்து மியூசிக் டேரக்டர் சார் ஹரி ஜெயரா சார். சார் படத்துக்கு நான் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் சார் நடிக்கிறது. உண்மைக்கு சார் உங்கள் இப்போ ஹரி சாருக்கு மட்டும் நீங்கள் மியூசிக் பண்ணுறப்ப எனக்கு தோணுது, எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற அத்தனை இடத்துக்கும் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்லை என்னன்னா சில பேர்த்தில் வந்து சில படத்துக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை இருக்காது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவார், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த படத்துக்கு தேவை இருக்காது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை இருக்காது. எனக்கு தெரிஞ்சு வந்து சாருடைய ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா அத்தனை மியூசிக் ரெடின்னா எல்லாரும் அலாட்டாரா ரெடி ஓகே எல்லாம் சரி பல்க் கூட டமால் சரி கரெக்டாக இழுத்து விடு அது போடு இது போடு எல்லாம் எல்லாருமே செம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க. ஏன்னா மியூசிக் வந்து சாதாரண விஷயம் எடிசாரி படத்துக்கு சும்மா அப்போல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து அண்ணன் விவேக அண்ணன் பாட்டில் ஆடிட்டேன். ஃபஸ்ட்டு பாட்டில் 2 மூமெண்ட்டை போட்டு மறைஞ்சிட்டு இப்படியா மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் சாண்டவனே இந்த சூரிக்கு 2 மூமெண்ட் விட்டு நான் பாடிருக்கேன்னு பின்னாடி போய் தலையை சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டேரக்டர் சார் சொல்லுவார், இல்லை சூரி மூமெண்ட் தான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அதில் பங்குக்கு ஒரு பெரிய படத்தில் இந்த பாட்டில் கொஞ்சம் வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து கனகன மாஸ்டர் அவங்க துணியை துவைக்கிற மாதிரி நான் அடிச்சு துவைச்சி பிச்சு எழுந்து டோட்டல் மேலே அத்தனை வேறு எங்கள் பெரிய படத்தில் இது வாய்ப்பு கொடுத்தல எங்கள் டேரக்டர் சார் சூர்யா அண்ணன், எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் வயசாகவே இருக்குது எங்கள் ப்ரொடியூசர் யானவல் சார், ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். டைரக்டர் தெரியும், ஹீரோ தெரியும். உண்மைக்கே இன்னைக்கு வந்து யானவல் ராஜா சார் தான் எங்கள் கிராமம் வந்து சாலை எங்கள் கிராமம் வந்து கண்டுபிடிக்கணும் சார், கண்டுபிடிப்பாங்க இந்த ஊர் எங்கடா இந்த ராஜா அப்படின்னு. எங்கள் ஊருக்காரங்க வரைக்கும் தெரியும் சார் இந்த ப்ரொடியூசர்கள் யார் இன்னைக்கு மெயினாக இருக்குங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனமாக அன்றைக்கி வளர்ந்துருக்கீங்க சார். நான் மேலும் ஒரு பெரிய நிறுவனமாக வளரணும் சார். நான் பல படங்கள் இயக்கிக்கிட்டு கொடுத்துட்டே இருக்கணும் சார். எல்லா படத்தையும் நான் இருக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கிறேன் சார். நான் ஒரு ரசிகனாக வாழ்த்துறேன் சார். ரொம்ப நன்றி சார்.